வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வாரத்துக்கான நியூஸ் சேர்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காருங்க. ம் சப்வே சர்ஃபஸ் சிட்டி வந்து ஆமா ஆண்ட்ராய்டில் வரலங்க. இது என்னங்க நியாயம்? இது எனக்கும் தான் தெரியல. ஃபெப்ரவரி சேர்ல உட்காந்துருக்கோம். இந்த 3 பேர் சினிமா நியூஸ் பேசுவாங்களே அந்த அந்த இங்க கேமோட யூஐ பார்த்துக்க. யூஐ வந்து செம ஸ்மூத்தா இருக்கு. இப்போதைக்கு 2 கேரக்டர் நீ கால்ல அன்லாக் பண்ணேன். இன்ஸ்டாலாம்ல வந்துருச்சா? வந்துருச்சு. அது நியாயம் 178 MB. உங்களுக்கு எவ்வளவு MB? 300 சொல்றேன். பரவாயில்லைங்க. தி பர்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஐபோன்ல தான். கரெக்டா 26ஆம் தேதி சொன்னா நைட்டே விட்டுட்டான்ல. பிப்ரவரி 26 சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நைட்டே வந்து ஐபோன்ல வந்துருச்சு. அது ஆண்ட்ராய்ட்ல நேரம் போகி இப்போ வருது. ஆண்ட்ராய்ட்ல டிஃபரெண்ட் ரெசல்யூஷன் வந்து அவங்களுக்கு மேபி சம்வாட் சேலஞ்சிங்கா வாங்க கிளாரிட்டி இல்லைன்னு பார்ப்போம். 18 வயசு தான் அது உள்ள விடுவாங்களா? எதுக்குள்ளன்னு மட்டும் நீ சொல்லணும். அதுக்கப்புறம் ரொம்ப இதாக பேசுறாருங்க அவரு. ஏங்க இப்போ கேட்கறதெல்லாம் இப்படி கேள்வி கேட்டுட்டு நீ ரெக்கார்டிங் போடு. ஏன்னா உனக்கு இன்ட்ரோல இருந்து வருது இல்ல? ஓடிட்டு தான் இருக்கு. ஓடிட்டு இருக்கா? சூப்பர். இப்படிதாங்க இன்ட்ரோ இருக்கு. சப்வே சர்ஃபஸ் சிட்டியா. ஆமா. மியூசிக் வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா அதே காப்பிரைட் வந்துருப்போது. ஆனா உனக்கு மியூசிக் இதுல ரெக்கார்ட் ஆகும் எப்படியும். ஆமாம். அது நீ யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட்லாம் வருமானு தெரியலடா. எப்படி ஓடிடுறாரு பேர் போலீஸ். கொஞ்சம் சண்டை. என்ன கேம் பிளே ஆயிடுச்சா? ஆமா அவ்வளவுதான் போங்க. நான் சரி இன்ட்ரோ இது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம். ஆமா வெயிட் பண்ணி இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏஜென்ட்னு சொல்லி காட்டணுமா? ஏஜென்டினா ஏன்டா டேய் நல்லா இருக்கும்ல. உனக்குலாம் மனசாட்சி இல்லடா. அதே நாய்க்குட்டி தாங்க தோத்தது. போலீஸ்காரன் அதே தான். ஆமா மொரலஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய ஏரியா இருக்கு. ஓகே இதுலயும் வந்துருச்சு. அப்ப பிக்சல் லாரா வந்துருச்சுங்க. இது வந்து நைட்ரோவா? அந்த இது போர்டு பூஸ்டர் போர்டு டபுள் டேப் பண்ணனா. ஓகே. இங்க வர மேப். ஆண்டவர் வந்து சப்வே சர்ஃபஸ்ல அடிக்ட் ஆயிடுவாரு. ஆல்ரெடி அவர் சப்வே சர்ஃபஸ் வெரியன். அப்படி வர அவ்வளவுதான் லெவலப் ஆறாங்க. ஆண்டவர் வர கடல் தாண்டி போக வேண்டிய சூழல்கள் இருக்கு. அந்த டைம்ல வந்து கடலுக்கு மேல உட்காந்துக்கிட்டு டிக்கு டிக்கு டிக்குன்னு போட்டு அடிச்சு நொறுக்க போறாரு. இந்த எலான் மஸ்க் என்னடா இத்தனை ட்வீட் வர்றாப்ல. இப்போ கூட 2 தடவை டக்கு வேலையே இல்லைங்க. ட்விட்டர் வாங்கிட்டு வந்து ட்விட்டர் ஃபுல்லாக போஸ்டாக போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறையா பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா அழகா, அதாவது மினிமல் ரிசோர்ஸில் ஒரு கேம் அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கே பாராட்டணும். இந்த ஜிடிஏ மாதிரி ஆவாஸ் பண்ணிட்டு இல்லாமல் இதை விட்டானுங்களே. இல்லைடா இது மேக்ஸிமம் ட்ராவல். அப்போ நான் இப்போ பார்க்குறேன் இல்லையா மக்கள் நிறைய சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும். ஓகே ஆக மொத்தம் கேம் வந்திருக்குங்க. சப்வே சர்ஃபஸ் சிட்டி கேம் மட்டுமா வந்திருக்கு? உங்களுக்காக தான் ஐக்கூல 15Rன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ஃபோன் ஒன்று வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி S26 சீரீஸ் வந்திருக்கு. நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லா ஃபோனும் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. விக்கி ப்ரோ சொல்ற மாதிரி இப்போ கொஞ்ச நேரம் விக்கி ப்ரோ மாறிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ணணுன்றதுக்காகவே நத்திங் ஃபோன் 3 அஃபோர்டபுளா குறைச்சி 40,000 ரூபாய் கொண்டு வந்தானா? 3A சீரீஸ்லாம் ரேட் ஏறிடுச்சு. அப்படியா? ஆமா நான் இப்போ தான் செக் பண்ணேன். சரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். 3A சீரிஸ் விளையாடுறதுன்னா அந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குங்க. அப்ப 3 வந்து ஒர்த் இல்லையா? அப்படி சொல்ல 3 வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காக அதை நாங்க கொடுக்குறோம். சரி அப்ப 80,000 கொடுத்தீங்க. அப்ப வந்து சேவை பண்ணக்கூடாது, அவங்கள சேவ் பண்ணணும்னு கொடுத்தேன். விக்கி ப்ரோ ஆவி வெளில வந்துருச்சு. சரி அதெல்லாம் வரட்டும். அது ஆவி என்னமோ அது வர வச்சிடலாம். இப்ப என்ன பிரச்சனைனா டே 1 80,000 ரூபாய்க்கு வித்துட்டு இப்போ 35,000 ரூபாய்க்கு வித்து ஃபர்ஸ்ட் நாள் வாங்கின எல்லாரையும் வந்து ஓரமா உட்காந்து அளவு விட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எங்க டீம்ல இவர் மட்டும் நத்திங் ஃபோன் 3 வாங்கல, இன்னொருத்தரும் வாங்கியிருக்காரு. அவன் நரேஷ். இப்ப எல்லாரும் நான் சந்தேகப்பட மாட்டாங்க, யோ 2 மாசத்துக்கு ஒருக்க எதையாவது வாங்கிட்டு யாரும் வாங்கிட்டு இருக்கான்ட்டு. ஐபோன் 17 வச்சிருந்தவர் நத்திங் ஃபோன் 3 போயிருக்காரு. கேட்டா என்ன சொல்றான்னா ஐபோன் 17ஓட நத்திங் ஃபோன் 3 நல்லா இருக்கு. எவ்வளவு மேசிவ் அப்கிரேட் தெரியுமா அதெல்லாம்? அப்படிதான் அவனும் சொன்னான். 12 GB ரேம் எங்க இதெல்லாம் இந்த மாதிரி 16 Pro யூசருக்கு புரியுமாங்க? அதுதான் புரியாது. சரி ஓகே. இப்போ என்னன்னா மொத்தம் வந்து ஐக்கூல 15R வந்திருக்கு. 15R வந்து நீங்க வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 41K கிடைக்கும். ப்ளஸ் அந்த பட்ஸ் 1E அது வேற கிடைக்குது. அது ஓரளவுக்கு டீசெண்டான பட்டுங்க. ஆல்மோஸ்ட் நியூஸ் நீங்க பாக்குற அன்னைக்கு அது முடிஞ்சிருக்கும். ஆமா அது ஒரு வேதனை. சரி ஓகே. இருந்தாலும் 15R வந்துருச்சு. இப்போ நீயா நானா அடிச்சு காட்டுன்னு சொல்லி 2 15R அடிச்சுக்கிறாங்க. சண்டையே எங்களுக்கு தான். அப்படியா? யாரு நான் இருக்கா இல்லையா? என்னது 2 பேருக்கு தான் இங்க போட்டியே. ஒன்னு S26 அல்ட்ரா, இன்னொன்னு S26 அல்ட்ரா. Xiaomi 17 அல்ட்ராங்க. Xiaomi 17 அல்ட்ரா கரெக்ட்டா? அதுக்கும் S26 அல்ட்ராக்கு என்னடா சம்பந்தம்? தெரியாது. கொஞ்சம் பக்கத்துல சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். பக்கத்துல வந்துச்சுனா அதனால அல்ட்ராக்கு தான் சண்டை. பிரைஸ் வந்து செம்ம கிரேசியா இருக்குங்க. இப்போ S26 அல்ட்ரா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா
5 வித்தியாசம் காட்டி கண்டுபிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான்லாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி தான் சரியா? அது இல்ல இந்த பேக்குக்கு சொல்லல. இல்ல ஃபோனும் சொல்றேன். சரி, அந்த அப்பேச்சர் வேல்யூ தானே மாறி இருக்கு, மத்த என்ன ப்ராசஸர் மாறி இருக்கு, அப்புறம் அந்த கர்வ் கொஞ்சம் வந்திருக்கு, பின்னாடி அந்த கேமரா நீ இப்படி சொன்னா ஏதோ நிறைய மாறின மாதிரி இருக்கு அப்படிலாம். இதே நிறைய மாறினதா? நிறைய மாறின மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க. ஸோ இவங்க என்னன்னா இப்போ S26 Ultraல அந்த ப்ரைவசி டிஸ்பிளே அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ப்ரைவசி டிஸ்பிளே தானே. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணு, அப்படியே மறையுது பாருங்க. அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு. பேட்டரி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவசி தான். பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே திரும்பும்போது அப்படியே இதாகிடும். நல்ல சவுண்டு தான் தம்பி கேட்குது, டொக் டொக்குன்னு. என்ன பக்கத்துல வந்து பவர் பட்டன் அழுத்தி அழுத்தி வேலை செய்யாம போகுது பார்த்துக்க, பட்டனு நல்லா அழுத்திட்டு இருந்து. என்கிட்ட வர ஃபோன்லாம் பவர் பட்டன் நல்லா செய்யாம போயிடுது. சரி சரி, அது Xiaomi யூஸ் பண்ணி பழகினால. ஏன்னா அதுல டபுள் டேப் டு ஸ்லீப் இல்லாம இருந்தது. 17க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு லான்ச் ஆயிடுச்சு, பிரைஸ் என்னன்னு தெரியல. பிரைஸ் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு. குளோபல் பிரைஸ் தானே தெரியும். இந்தியன் பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து அநேகமா 80K இருக்கும்னு நினைக்கிறேன். 17. ஏன் அப்படி சொல்றேன்னா, போன தடவை 70K. என்ன எல்லாம் 73,000 இருக்காங்க, நீங்க மட்டும் தூக்கிட்டு போய் 80,000. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 73,000 USB 2 கொடுப்பாங்க, ஓகேயா? அப்புறம் வந்து 256GB கொடுப்பாங்க, சரியா? இவங்க வந்து என்னன்னா USB 3.2 கொடுப்பாங்க, 512GB பேஸ் வேரியன்ட் கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவனும் பிரைஸ் இன்க்ரீஸ் தானே பண்ணி ஆகணும். கரெக்டு தான். இருந்தாலும் எல்லாரும் 73ல இருக்கும்போது இவனும் 73ல விட்டா அது கார்ட் ஆஃபரோட 73க்கு வரும். சரி, இல்லை அப்படிதான் நடக்கும். இப்போ நான் நினைச்சேன் சாம்சங் வந்து எதையுமே மாத்தாதனால சூப்பர் பிரைசிங்ல வருவான், சும்மா எப்படி அடிச்சு ஃபைட்டர்ஸ் எல்லாம் பறக்க விடுறான் பாருன்னு நினைச்சேன். பட் இதுல ஹைலைட் என்ன, யூஎஸ்ல பிரைஸ் அப்படியே இருக்கு. அதாவது யூஎஸ்ல வந்து $899 வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிட்டு இருந்த மாதிரியே தான். இதுக்கு முன்னாடி வந்து $799 கிடைச்சுதான் S25. இந்த தடவை $899. எல்லாரும் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, போன தடவை வரைக்கும் 128 இருந்தது, இப்போ 256. ஆமா ஆமா. அப்போ போன தடவை 256 என்ன பிரைஸ்னா 899 தான். சரியா? அப்போ அதே பிரைஸ். அதை விடு, பிளஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் என்ன இருக்கு, 1000ல இருந்தது 1099 மாறிடுச்சு. ஓகே, அதுல தான் $100 இன்க்ரீஸ் S26 பிளஸ்ல அந்த ஊர்ல. இதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா இருக்குல்ல, அது $1299. போன தடவையும் இந்த தடவையும் அதே $1299 தாங்க. இதுல என்னன்னா, அவங்க ஊர்ல நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், இல்லாட்டி நிறைய பேருக்கு அதை பத்தி ஐடியா இல்லைன்னா, அங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும். ஆமா, டெக்சாஸ்ல வேற இருக்கும், ஃப்ளோரிடால வேற இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வேற ஒரு மாதிரி டாக்ஸ் சிஸ்டம் இருக்கும், லோக்கலைஸ்டா. அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு ஏரியாலையும் வேற மாதிரியான பிரைஸ்ல அந்த போன் இதுக்கு அப்புறம் அதோட பிரைஸ் மாறும். ஏன்னா 1299 அப்படிங்கிறது வந்து அதோட பேஸ் பிரைஸ். இது பிளஸ் டாக்ஸ் அப்ளை ஆகும் கடையில போய். நம்ம கடையில பிளஸ் ஜிஎஸ்டி போறாங்க. ஆனா நம்மளுக்குலாம் பிரைஸ் போடும்போது எப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து லான்ச் பிரைஸ் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா ஐகோ பத்தி பேசணும், 44,999 $4,000 கார்டு ஆஃபர், அதனால 41 கிடைக்கும் நம்ம சொல்றோம். இது வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போ 41க்கு நான் கார்டு ஆஃபர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டி எல்லாம் போட மாட்டாங்க, அது உள்ள ஆல்ரெடி இன்க்ளூடட் எல்லாமே இல்லையா. இங்க அப்படி கிடையாது. இங்க வர பிரைஸ் வந்து ப்ராடக்ட் பிரைஸ் மட்டும் தான், அதுக்கப்புறமா தான் டாக்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அப்போ அங்கே ப்ரைஸ் வந்து வேற மாதிரி தான் வரும். பயங்கரமாக. ஆமாம், அதனால தான் துபாயில் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இதே $1,000 ஃபோனு அப்படின்னா துபாயில் அதே $1,000 தான் இருக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அங்கே டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காதுல்ல, அதனால அங்கே ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும். ஓகே, அதனால தான் அங்கேருந்து நம்ம ஆளுங்கெல்லாம் தூக்குறாங்க நிறைய பேர். ஆமா, ஏன்னா லாஸ்ட் இயர் அங்கேருந்து வர ஃப்ளைட் எல்லாத்தையுமே இப்போ கஸ்டம்ஸ் வந்து வாசல்லே உட்காந்துருக்காங்க, அதனால வலையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அஸ்வத் வரும்போது செம ஜோக்கு தான், என்ன எதுவும் S25 Ultra வாங்கலையான்னு கேட்டாங்களா அவனை. ஆக மொத்தம் விலைகள் பார்த்தா எனக்கு S26 பிளஸோட விலையை பார்க்கும்போது தான் பகீர்னு இருந்துச்சு. பேஸ் அது எப்பயுமே 20K ஏறி இருக்கு, அதுக்கப்புறம் 512GB வந்து 28K ஏறி இருக்கு. இல்லை ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அது எப்பயுமே விற்காது, அதனாலே தைரியமா வந்து அவங்க ப்ரொடியூஸும் பண்றது இல்ல. அல்ட்ராவோட இவன் பிரைஸ் அதிகமா ஏற்றி வச்சிருக்காங்க, 20,000 28,000. ஆமா, அல்ட்ராவே 1TB வந்து 26,000 என்னவோ ஏற்றிருக்கான் 1TBல. ஏற்றிட்டு 1,89,999 நினைக்கிறேன். ஆமா, அப்பதான் வந்து ஐபோன் 17 Pro Max கிட்ட வரல. ஐபோன் 17 Pro Max தாண்டியாச்சு. 2TB ஐபோன் 17 Pro Max ஓட 2TB ரேட்டு 2,29,000 இருக்குல்ல. நாங்க என்ன அதுக்கு இது நீங்க 1TB வச்சே பக்கத்துல வந்துட்டீங்களே. நீங்களாம் 2TB கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன குடிமொழிக்கிறோம் மொத்தம் 3 லட்சம் வைப்போம். 3 லட்சம் அப்படியே பிரைஸ் என்ட்டு போகணும். இது எப்படி இருக்குன்னா அந்த பிம்பிளி கேப்ல கேட்பாங்கல்ல, வேல்யூ தானே மச்சான், சொல்லு மச்சான் பாத்துக்கலாம் வாங்க போறோம் அப்படின்னு. நான் 15R வீடியோல எதனா சொல்லியிருந்தேன், பிரசாதம் எல்லா போனையும் பிரைஸ் 4 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டுங்க, நாங்க வாங்குறதே மறந்துடுவோம், இதோட வாங்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டடான டேட்டாவே பார்க்காம வாழ்க்கை நிம்மதியா போய்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பழைய போன்ஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்போம், அவ்வளவுதான். புது போன்லாம் பேசாம எல்லாருமே ஒரு 5 லட்சம் அப்படி பிரைஸ் செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, இவன் ஒரு ஆளு 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க பிரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை செகண்ட்ஸ்ல விற்கும் போதே வந்து நம்மகிட்ட 3 லட்சம் கேட்பானுங்க.
5 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்களா துணிஞ்சப்ப யாரு போன்? அதை வாங்குறாங்களே 5 லட்ச ரூபாய்க்கா? இப்போ அந்த கிரியேட்டரே 3 லட்சத்துக்கு தானே வாங்கி தான் அன்பாக்சிங்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஆமாங்க. அவர் யாருங்க, போன வாரம் ஃபுல்லா அவர் தாங்க ட்ரெண்டிங். 3 லட்சம் வியூஸ் போயிருக்கும் போல இருக்கு. எல்லாம் போன பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமா, இல்ல நான் கடைசியா பார்க்கும்போது 6 lakhsலாம் தாண்டிடுச்சு. ஆனா திடீர்னு சாம்சங் குறுக்க புந்து எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, ட்விட்டர்லயும் நிறைய. நீ என்னை விட அழகா பிரசன்ட் பண்ற. ட்விட்டர்லயும் பிளாக் பண்ணிடுச்சு. ஓ, ட்விட்டர்லயும் இது வந்து இந்த கண்டென்ட் வந்து காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த பிரைவசி டிஸ்பிளே இப்படி திருப்பிட்டு இருந்தாருல, அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்கு வந்து இப்போ என்ன கேள்வினா, எக்ஸினாஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட மாதிரி தான் இருக்கு S26 S26 Plusலயும். ஸோ அது வந்து ஒரு வகையில பார்க்க போனா யூரோப்லயும் எக்ஸினாஸ் போல இருக்கு. அந்த எக்ஸினாஸ் ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனா அதை பத்தி அவங்க சாம்சங் பேசவே மாட்டான். அதை பத்தி பேசினா பிரச்சனை. அதுல நம்ம மக்கள் யாராவது கொஞ்சம் நிறைய ஐடியா வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த ரே ட்ரேசிங்லாம் கொஞ்சம் எக்ஸினாஸ்ல நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படியாவது அன்லாக் பண்றதுன்னு பாருங்க. ஏன்னா 80 liter 2400 வந்து பாத்தீங்கன்னா நெக் டு நெக்கையும் தாண்டி போயிட்டு இருந்தது ரே ட்ரேசிங்லாம். 2400 பழைய சிப்பு. ஆமா, அதுல உள்ள ஜிபியூ அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. அதனால எக்ஸினாஸ் கொஞ்சம் எப்பயுமே அப்படின்னா சைலண்ட் கை. அது வந்து பாவம், அது நிலைமை மோசமாயிடுச்சு. அதை 4 தடவை தப்பு பண்ணிடுச்சு. இப்போ எப்போ எங்கேயாவது திருட்டு நடந்ததுன்னா அதான் போய் பிடிப்பேன் நான். 2600 மேல எனக்கு வந்து சைலண்ட் ஹோப் இருக்கு. அது சில சமயங்கள்ல அதை தவிடுபடியாக்கி அசிங்கப்படுத்தி விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வரட்டும், நம்ம மக்கள் வந்து பயன்படுத்திட்டு அவங்களோட யதார்த்தமான ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கிரியேட்டர்ஸுமே வந்து அல்ட்ராவை கவர் பண்ணாதான் ரொம்ப வெறியா இருக்காங்க. எனக்கு ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க, அல்ட்ராவை கவர் பண்ணுறது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அல்ட்ரா தான், மாஸ் தான். ஆனால் எப்பயுமே எனக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அந்த குட்டி ஃபோன் இருக்கு இல்லையா, அவன் வந்து அவனையும் ப்ளஸ்ஸையும் கண்டுக்கவே மாட்டாங்க. ப்ளஸ்ஸை கூட நானும் கண்டுக்க மாட்டேன், ஆனால் அந்த வெண்ணிலாவை கண்டுப்பேன். ரீசன் என்னன்னா அவனோட சைஸ் சார் கியூட்டா. போன 2 வருஷம் வந்து பிளஸ் தான் பிரைஸ் டிராப் ஆகி நல்லா வெறித்தனமா ரன். அதான் யாரும் கண்டுக்கல. இந்த வருஷமும் பிரைஸ் டிராப் நல்லா 40,000 குறையும். நல்லாவே குறைச்சிரும். ஆமா, 40,000 குறையும். தீபாவளி அப்ப 20,000. ஆமா, தீபாவளி அப்ப உங்களுக்கு வந்து 80K வருங்க. அதே மாதிரி S26 Plusஓட டாப் வேரியன்ட் வாங்கினா அதான் 26 அல்ட்ராவோட பேஸ் வாங்கலாம், சேம் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ S25 அல்ட்ராவோட பிரைஸே இந்த வருஷம் எவ்வளோ குறையும்னு எனக்கு தெரியல. நான் இப்போ S26 Plus வந்து 80K வரும்னு சும்மா சொல்கிறேன் இல்லையா. ஆனால் S25 அல்ட்ராவை பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியல, ரொம்ப யோசனையாக இருக்குது. ஏன்னா இவனுங்க தான் மெமரி சிப் லேன் ஃபுல்லாக தூக்கி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்களா. எல்லா வருஷமும் என்ன ஆகுனா 1.25 லட்ச ரூபா 1,30,000 ஃபோன் லான்ச் ஆகும். அப்புறமா கிராஜுவலாக குறைஞ்சி 1,10,000 1,05,000 வரும். திடீர்னு பார்த்தா அந்த பிக் பில்லியன் டே இந்த மாதிரியான டைம், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து 80,000 75,000 வரும். இந்த வருஷம் எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு. ஏன்னா இருக்கிற போனோட பிரைஸ் எல்லாம் சாம்சங்கே A series A36 A56 ஏற்றிட்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னும் போது S25 அல்ட்ராவை கொண்டு வந்து தேடி மெனக்கெட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் 80,000 அப்படின்னு கொடுப்பானான்னு தெரியல. வாவ், நத்திங் ஃபோன் 4A எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு இந்த போன். அப்படி கமெண்ட் போட்டுருக்கீங்க. புரட்சி ஆஃப் த இயர். நம்ம எல்லா டிவைஸும் இப்போ லான்ச் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, கேமரா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு ஃபுல்ஃபில் டிவைஸாக வந்து வரான். அதுவும் இல்லாமல் சாம்சங்கை பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வந்து ஃபோனை திருடி அதான் ஃபோனை வாங்கி அவர் வீடியோ போட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல. நீ என்ன தைரியம் தான் அப்படி சொல்லுவ நீ? ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, 3.5 லட்ச ரூபா கொடுத்த ஒரு மனுஷன் வாங்கியிருக்காரு, அவரை போய் திருடின்றீங்களா? சாரி சார். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, சரி சொல்லிட்டேன், இவனுங்களே விட்டுட்டாங்க. இவனுங்களே பிங்க் கலர் போன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்பாக்சிங் போட்டிருக்காங்க அவங்க சேனல்லயே. அதான் சொல்றேன், இவங்களே வந்து பிங்க் கலர். ஆனா அந்த பிங்க் கலர் போன்ல இந்த இதெல்லாம் ஓகே சிமெட்ரிக்கா இருக்கு, எல்லாம் அழகா இருந்தது. ஆனா பிங்க்ல கொண்டு போய் வெள்ளைய சொருகி விட்டதுதான் அசிங்கமா இருந்தது. இந்த ஏரியா மட்டும் ரவுண்டு மட்டும் வெள்ளையா இருந்தது. அந்த ரிங்கு சொல்றீங்க, ரிங்குக்குள்ள அந்த சுத்தி வைசர் இருக்குல்ல, ஓகே அது எப்படி இருக்கு பாரு. இதானே சொல்றீங்க? அந்த கேமராவை சுத்தி இருக்குல்ல, அதை சொல்றேன். அது வந்து இன்கேஸ் வந்து ஒரு கிளாஸியான வேற டோன் ஆஃப் பிங்க் இருந்ததுன்னா அப்படி இருந்திருக்கும், யோசிச்சு பாரு. இல்லாட்டி ஒயிட் பில் வேற ஏதாவது பிளாக் இருந்தா செம்மையா இருந்திருக்கும். கேமரா வந்து துண்டா காட்டணும்னு சொல்லி தான் அவங்க பின்னாடி சுத்தி மெட்டாலிக் இதுக்கு போயிருக்காங்கடா. நான் என்ன சொல்றேன், அதுவே வந்து ஒரு பிளாக் பெயிண்டா இருந்தா எப்படி இருக்கும். ஆனா இதுல வந்து இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. இப்போ நான் வந்து பிளாக் பெயிண்டா இருந்தா இன்னும் அடிக்கும் நல்லா இருக்கும்னு நான் சொன்னா, ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அண்ணன் பெயிண்ட் போகுமோ கீழே வைப்பாங்கல்ல. ஆமா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்துடும்டா. ஓகே, அதான் பிங்க் கலர்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, எல்லோ கலர் வேற வரும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்ல சும்மா பார்த்தோம். ஆமாங்க, ஆண்டவர் இன்னைக்கு வந்து என் பக்கத்துல இருக்காரு. பட் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வந்து கூகுள் ஈவெண்ட்ல இருப்பாரு. ஆண்டவர் இப்போ வந்து என் பக்கத்துல இருக்காரு, ஆனா இன்னைக்கு வந்து பிக்சல் ஈவெண்ட்ல இருப்பாரு. ஓகேவா? நானே மாத்தி வந்திருக்கேன். கூகுள் பிக்சல் ஈவெண்ட்ல இருப்பாருங்க. நீங்க ஏதாவது கமெண்ட்ல கேக்குறீங்கன்னா அதை வந்து டைரக்டா அங்கேயே நேரடியா வச்சு கூகுள்ல சட்டையை பிடிச்சி கேட்பாரு. எதை சொன்னாலும் டே நீலாம் மனுஷனாடா தேங்க்யூ
தேங்க்யூ. நீங்க ஆனா கேள்விகள் மட்டும் கேட்கறதுனா கேட்டு வைக்கலாம். அதை ஆண்டவர் வந்து அங்க நேரலையில பார்த்து அசிங்கமா கேட்கறதாலும் கேளுங்க, தப்பு இல்ல. அது அப்படிதான் இருக்கு நிலைமை. நீங்க நம்மள கேட்பாங்க. ஆனா இதுல ஹைலைட் இருக்கு. எனக்கு வந்து இப்ப சாம்சங்கோட பிரைசிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிக்சல் நான் அசிங்கமா கேட்க தோணல. வந்து சூப்பர் தான். இல்ல பிக்சல் 10 ஒரு நல்ல ஃபோன் தான். ஆமா. அதே பிரைசிங்ல அதே போனை தான் விட்டாலும் ஆனா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கு. சும்மா நான் அதே போனை விடுறேன்னு இல்ல. அதனால அதே பிரைசிங்ல விட்டது எனக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. உண்மைதான். சாம்சங் வந்து சேம் பிரைஸ்ல தான் வரும் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனா இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ம் 6-7 மாசம் வெயிட் பண்ணா இதே பிக்சல் நம்ம 35,000 இருந்து 33,000 வாங்கலாம். அதுக்கு மேல பார்த்தா நம்ம வெதர் கண்டிஷன் பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள அந்த பனிமூட்டெல்லாம் பறந்து போய் விட்டு பொலப்பலம் பழக்கிறான் வெயில். ஆமா, செம அனலா இருக்கு. நீங்களும் தண்ணி அப்பப்போ குடிச்சுக்கோங்க. ஹியூமனை வந்து டீஹைட்ரேட்டா வச்சுக்கணுமா? இல்ல ஹைட்ரேட்டடா இருங்க. டீஹைட்ரேட்டடா இருந்து செத்து போங்க. ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க சரியா? தண்ணி குடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்ட் வந்து எதுல இருந்து உள்ளதுடா? அது எதுல உள்ளதுடா? இல்ல நீ அது வேணா ப்ளே பண்ணனா நான் நவ் பிளேயிங்ல கண்டுபிடிச்சேன். இந்த படத்துல வர்றதா? இதுக்கு முன்னாடி அது எதுல இருந்ததுன்னு அப்படி கேக்குறீங்களா? அது தெரியலையே. எதுல உள்ளதுன்னு தெரியல. எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. மேபி நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அரினித் வேற. அப்புறம் என்ன? அதே மாதிரி சென்னையில் நீங்க வேலை பாக்குறீங்களா? நீங்க கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா 204 ரயில்கள் இயக்கப்பட்ட இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா 40 ட்ரெயினை குறைச்சாங்க. மேலும் 40 ட்ரெயின் வந்து திங்கட்கிழமையில இருந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ட்ரெயின் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு. அதனால டிராவல் பண்றவங்க இதுல ஒரு கேங் இருக்காங்க. வேலைக்கு போறவங்களும் கொஞ்சம் பார்த்து டிராவல் பண்ணுங்க. அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? ட்ரெயின் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒன்னு சிஎம் ஸ்டாலின் நரேந்திர மோடி அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க எல்லாம் ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்காங்க. அங்க பிரச்சனையே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனாலதான் வந்து ட்ரெயின் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருபடியா பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் டு நார்மல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த சீக்கிரம் எப்பன்னு தெரியாது. எல்லா இடத்துலையுமே ஆப்ட பிரச்சனை இருக்குடா. இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் சொல்கிறேன். இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் 2 ரயில்வே கேட் இருந்தது குரோம்பேட்டில். ஒரு கேட் இப்போ போயிடுச்சா? ஏன்னா சபை வந்ததுனால இன்னொன்று இருக்கா? அந்த இன்னொன்றுக்கே பார்த்தோன்னா அவ்வளோ தடங்கள். அந்த இன்னொன்றுக்கும் ப்ரொபோசல் இருக்கு. குரோம்பேட்டோடது வந்து இப்போ ஓப்பன் பண்ணாங்க 2026. அது வந்து 2009 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2009 உங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்காது, கல்யாணமே இருக்காது. காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைப்ப. காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமா, அப்படியே இது ட்ரெயின் கதவுல அடி ஸ்டைலா ஜாலியா ட்ரெயினே அந்த இடத்துல ஸ்லோவா தான் போகும். ஆமாங்க, கீழே வந்து குடாஞ்சல்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேனே. குடாஞ்சல்ல சப்பேவும் உண்டு, ஃப்ளைஓவரும் உண்டு. செம்ம ஸ்லோவா போகும் ட்ரெயின். அதுருவ வந்து இது பண்ண முடியாது. எல்லா ட்ரெயினும், இந்த ட்ரெயின் மட்டும் இல்ல, அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்ல இருந்து எல்லாம் ஸ்லோவா தான் போய் எக்ஸ்பிரஸும் வந்துருச்சுன்னா அந்த ஜங்ஷன்ல ரொம்ப ஸ்லோவா தான் போகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆரம்பத்திலே ஆண்ட்ராய்ட் சொன்ன மாதிரி தான் சாம்சங் வந்து அஃபிஷியலா அவங்களோட A சீரிஸ் மற்றும் F சீரிஸோட விலைகள் வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி A56 நம்ம அதை வந்து 45,000 ஏறிச்சு. ஆமா, அது வந்து 856 வந்து 1000 ஏறி இருக்கு. 1256 வந்து 2000 ஏறி இருக்கு. முன்னே ஏறிச்சு. A36 ரேட் இப்போ எவ்வளவு? A36 வந்து 37,000 828 இருந்தது. அது எங்க 226 தான் போட்டு வச்சிருக்காங்க. அதுவே 32 மாறிச்சு ரேட்டு. ஐயோ சூப்பர். இனிமே நடந்ததானடா. 40,000 A36 40,000 பழைய மாதிரி 30,000 பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகே, 226 பட் இருந்தாலும் விலை அதிகம் தான். இல்ல முடிஞ்சு. இதை தான் நான் சொல்றேன். இப்படி ரேட் எல்லாமே ஏறிட்டு இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. யாராவது வாங்க விருப்பம் இருந்ததுன்னா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. விலை எங்கே ஏற்றிட்டு போறாங்க? இவ்வளோ விலை ஏறினா யார் தாங்க வாங்குறா? OnePlus 15R நீங்க ஏதோ பிரைஸ் ஹைக் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, 52 போட்டு. அப்ப எல்லாம் விலை ஏத்திட்டு இருந்தா யார் தான் வாங்குறா? நீ வாங்க மாட்ட? நான் இது போய் வாங்கணுமா? 50,000 செகண்ட்ஸ்ல 50,000 எது திரும்ப கிடைச்சது செகண்ட்ஸ்ல எங்களுக்கு? Xiaomi 15 கிடைச்சதா நமக்கு? அது 6 மந்த் முன்னாடி கிடைச்சது. 45K. 45K. இவன் வந்து அந்த போன் புதுசா இருந்துச்சு. ஆமா, அவன் 40,000 செகண்ட்ஸ் கிடைச்சான். அவனை போட்டு எல்லாரும் வருத்திட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம. OnePlus வந்து இந்தியா விட்டு போகுது, OnePlus வந்து மார்ஸுக்கு போய் கடை திறக்க போறாங்க அப்படின்னு இவனுக்கு போட்டு போங்கடா. ஓப்போ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் இருந்தானே இல்லடா. அப்படிலாம் இல்லை. இப்போ ஆக்சுவலா OnePlus நல்லா இருக்கு உண்மையை சொன்னா. இவ்வளவு நாளா இருந்ததோட, ஏன்னா இப்ப நான் Hasselblad OnePlusன்னு வச்சுக்க, Hasselblad ஓப்போ இருந்தது. 2 எருமைக்கும் வித்தியாசம் இல்லை. அதோட இது கேவலமா இருக்கணும்னு வாண்டடா ஒரு கேவலமான கருத்து. சைட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே பக்கத்துல வர இவன் 13 வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும். ஆனா இப்ப பாரு 15 வந்து ஜூம் போட்டோஸ் நல்லா எடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம லட்சுமிராஜன் அண்ணாச்சியோட ஃபோனும் ட்ரை பண்ணேன், நிர்மல் ப்ரோவோட ட்ரை பண்ணேன். எல்லாமே அவங்களும் OnePlus 15 தான் யூஸ் பண்ணுறாங்க.
அதில் நான் வந்து ஒரு 6x 7x போனால் தான் எனக்கு பெயிண்ட் அடிக்குது. ஆனால் 5xக்குள்ளே நான் மெயின்டைன் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்து OnePlus அது நிஜமாவா அப்படி இருந்தது. ஏன்னா ப்ராசிங் அல்காரிதம் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருந்தது. டூ மச்சாக வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் வந்து ஒரு தேஜஸ் வரும் மூஞ்செல்லாம் அப்படியே. அவர் எதையும் சாதிச்சதை நான் பார்த்தேன். சந்திரமுகி ரஜினி மாதிரி மூஞ்சி ஆக்கி விட்டுருவாங்க. மூஞ்சி மட்டும் வெளில. ஆமா, அந்த இதெல்லாம் எதுவுமே இல்ல. என்னடான்னு பார்த்தா ஆசில் பிளடே இல்ல. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆசில் பிளட் வந்து ஓப்போல மட்டும் கரெக்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகுமா, OnePlusக்கு வந்தா மட்டும் அது என்ன பண்ணா வியாதி வந்து கையெல்லாம் கோணலாகி அங்கங்க வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிருமா. வரவஞ்சனை. அதான். அப்போ இதுக்கு வந்து இது எவ்வளவு பரவாயில்ல. இப்போ ஆசில் பிளடே இல்லாம வர ப்ராசஸிங் நல்லா இருக்கு. இப்போதான் நிஜமாவே வந்து ட்ராக்குக்கு வந்து ஒரு நார்மலா போய்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இவங்க எல்லாரும் வந்து அவன் மேல பாலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க, அவன் சாக போறான் சார் அப்படின்னு. ஏன்னா 2025ஓட சேல்ஸ் ரெக்கார்டு பார்த்தாலும் OnePlus வந்து டிக்ளைன் தான் இருக்கு. எல்லா பிராண்டுமே ஒரு டைம் வந்து டிக்ளைன் ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு ஓப்போ கீழே தான் வரான்ற போது ஓப்போ வந்து டாப் 3ல இருக்கான், இவன் பார்த்தா பாட்டம்ல இருக்கான். அது ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கும் OnePlusக்குமே வாய்க்கா தகராறு. மறந்துட்டியா? நம்மளே கவர் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆஃப்லைனில் இருக்கிற எல்லாரும் என்ன அப்படியே பாஞ்சிக்கிட்டு போய் OnePlusஐ ப்ரமோட் பண்ணி வைப்பாங்க. OnePlus எப்படி வாயில பாலை ஊற்றலாம், கள்ளி பாலாக ஊற்றுங்கடா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதில் லாபம் வருதோ அதான் விற்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் OnePlus வந்து என்ன ஆகும், அது யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல, தான் உண்மை. இப்போ டிக்ளைன் ஆகுது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் ரெட்மி ஷாமி, இவங்க அந்த ஷாமி டிக்ளைன் ஆகுது ஃபோன் சைடில். அதே மாதிரி ரியல்மி டிக்ளைன் ஆகுது, OnePlus டிக்ளைன் ஆகுது. ஸோ இதை தவிர வந்து அதர்ஸில் இருக்கிறவங்களாம் கூட டிக்ளைன் தான் இருக்காங்க. இந்த தடவை சம க்ரோத் வந்து அநியாயத்துக்கு காமிச்சது யாருன்னா மோட்டரோலாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நத்திங் ஓரளவுக்கு க்ரோத் காமிச்சிருக்கான். சரியா? மற்றபடி எப்பயும் மாதிரி ஓப்போ, விவோ, சாம்சங் இவங்க அப்படி மேல இருக்காங்க. ஆப்பிள் கூட இவங்க growth காட்டியிருக்கான். ஆப்பிள் கூட எப்படி போட்டுருந்தாங்கன்னு பார்த்தா, அவங்க வந்து இந்த பிரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா growth காட்டுற மாதிரி இருக்கும். இருக்கிறதே பிரீமியம் மட்டும் தானே, அதான் ஹைலைட். அவங்க ஆனா அந்த லிஸ்ட் அப்படி தானே எடுத்திருப்பாங்க. அதுக்கு சொல்றேன், இருக்கிறதே லிஸ்ட்லயே வந்து பிரீமியம் அப்படின்னு போட்டு தான் அதில் தான் வந்து இவங்க என்ன காமிச்சிருப்பாங்கன்னா growth வந்து 74% மார்க்கெட் ஷேர். அப்படின்னு அர்த்தம் 80,000 ரூபாய்க்கு மேலே யாராவது ஃபோன் வாங்குறாங்க, 100 ஃபோன் வாங்கினா 74 ஃபோன் ஐஃபோன், 74 ஃபோன் இவன் விற்கிறான் அப்படின்னு பார்த்தா மீதி 20 22 ஏதோ சாம்சங் விற்கிற மாதிரி இருந்தது. அப்போ மீதி பேர் என்னதான்டா விற்கிறாங்க, எதையும் விற்கல சார். சித்திங் ப்ரோ போட்டுருந்தாரு, யோ S25 அல்ட்ரா S26க்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் என் ஃப்ளிப்கார்ட்டில் 28,000 அப்படின்னு ஏதோ வந்துருந்தது. சரியா? ஆமாம், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாரு. அதை பார்த்தபோது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கோட்டட் ரிட்வீட் போட்டேன். எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதிர்பார்த்தது தான் அது போயிட்டு போகுது. மேலே ஏதோ மெகா டீல்னு போட்டிருந்தேன், அது என்னது எனக்கு முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் டீல்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவா? எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 28,500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இதையா? நீ தான் பாவம் ஏமாந்து வாங்கிட்ட போல. என்னால 28,000 ரொம்ப கம்மியாச்சுங்க. அதுக்கு அபிஷியல் சாம்சங்ல அவங்க கேமரா எடுத்து போட்டோ எடுத்து பார்த்துருப்பாங்க போலடா, ஒன்னும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ குறைச்சிட்டாங்க. 13 மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இதில் 13 நல்லா இருக்காமே, அது வேல்யூ அதிகமாக இருந்தது எக்ஸ்சேஞ்சில். அடுத்தபடியா ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நியூஸ் பேசியிருப்போம். இது வந்து வேளச்சேரிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். எதுக்கு கூட்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்க? டெஸ்ட் டிரைவா? டெஸ்ட் ரன்லாம் பண்ணிட்டாங்க. மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து வந்து இந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும், பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். இல்லடா, லோட் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. அதான் இப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த தாம்பரம், மேடவாக்கம், வேளச்சேரி, அதுக்கப்புறம் அந்த பழவந்தாங்கல் அதுக்கிட்டலாம் ஓரளவுக்கு டிராஃபிக் குறையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம எதை சொல்ல முடியும்? நான் நினைக்கிறது அங்கே நடக்குது. அங்கேயே என்னடா புதுசா ஏதோ பாதாள சாக்கடை தோன்றதா சொன்னாங்க, அதனால ட்ரெயின்லாம் ஸ்லோவா போகணும். ஏன் அதான் இது இருக்குல்ல மெட்ரோ, அந்த ட்ரெயினுக்கான ப்ராஜெக்ட் தான் போட்டுட்டு இருக்காங்களே வேளச்சேரி. அது ஆமா, அது ஆல்ரெடி ஸ்லோவா தான் இருக்காங்க. அஸ்வத் தான் ஹாட்ஸ்பாட்னு ஒன்று சொன்னான், அது நான் ஒரு சீன் பார்த்தேன். ஓகே. அதில் என்ன இவன் தெரியாம இவன் ஃபோன்ல இருந்து 2050க்கு இவனால ஃபோன் பேச முடியும். அப்போ என்ன தெரியுமா, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு அவன் பாரு இப்போ பாரு போதையிலே இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு, அவன் கேட்பான், மச்சான் இப்பயாவது மெட்ரோலாம் முடிஞ்சுதான் கேள்றா மச்சான். ஆமா, அப்படிதான் இருக்கு. இல்ல இது நாங்க வந்து வீடியோ பண்ணோம் நானும் கௌதம் ப்ரோவும். பண்ணும்போது என்னாச்சுன்னா, கிரெட்ல வந்து நிறைய ப்ராடக்ட் கிடைக்குமாமே கிரெட் வழியா. ஓகே. அதனால நான் என்ன பண்ணேன், கௌதம் ப்ரோட்ட கேட்டேன். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ கிராட்டோஸ் கிரெட்லயும் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. திங்கிற பொருளா? டேய் இதுல ஹெட்செட்லாம் நம்ம வாங்கணுமே, அந்த பிராண்டு. இப்போ ஹெட்செட் ஏங்க இதுல போய் வாங்கிருக்கீங்க? இல்ல இது வந்து செல்ஃபி ஸ்டிக். கரெக்டா? ஓ பாத்தீங்களா. இப்போ வேற எங்கேயா போய் வீடியோ எடுக்கிறதா இருந்தா நம்ம பேக்ல வந்து பெருசா ட்ரைபாட் மாதிரிலாம் எடுத்துட்டு போனா வேலைக்கு ஆகாது. பட் இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதான் கொஞ்சம் அலாட்டா இருந்துக்கோங்க. அவுட்டோர்லாம் இப்படி போகும்போது அப்படியே பிடிங்கிட்டு ஓடிடுறாங்க. அது இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இப்போ நீ ரூம்ல உட்காந்துருக்கும் போதே வீடியோ எடுக்கணும்னா ஒரு ட்ரைபாட் வேணும்ல, அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. வெளியில போகும்போது மோனோபாட் மாதிரியும் வந்துருது. ஆமா பரவாயில்ல. இது ஆக்சுவலா என்ன ரேட்டு? 300 ரூபாய் ஏதோ. 300 ரூபாயா? ஆமா. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி, அதனால தான் பழைய இது மைக்ரோ யூஎஸ்பி இருக்கு. ஓகே. ஆனா இவனுங்க எங்க இருந்து எடுத்துன்னு வரானுங்க? சைனால வந்து எந்த தெருவுலயே போய் எடுத்துட்டு வந்துடுறானுங்க. லாக் ஆச்சா இல்லையா? டப்புங்குது. ஸ்டாண்டா இருக்கு. இந்த லைட் வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துக்கணும். இல்லங்க டார்க்ல நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னா டார்க்ல இந்த லைட் வச்சு
யூடியூபர்ஸ்லாம் அப்படிதான் பண்றாங்க. ரன் படத்துல ஒரு விவேக் மாதிரி அரங்கேற்ற பரிமளா மாதிரி படுக்க வச்சிருக்கீங்களா? செல் லைட் போட்டு எடுப்பீங்களா? ரொம்ப பிரைட்டா இல்லையே. அதுதான் இது. இதுல என்ன பிரைட் ஆகுமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, இவ்வளவுதான். 2 ஸ்டேஜ் பிரைட்னஸ், இதுதான் பிரைட்டஸ்ட் பாயிண்ட். ஓ அப்படியா? கிரிப்புக்கு லப்பர் இருக்குங்க, அப்போனா இதாகாது, டேமேஜ் ஆகாது. இவ்வளோதாங்க. இடத்துல ஒரு டைட் பண்ணிட்டு எடுங்க, போட்டானுங்க. அதுக்கு மேலாம் சீஸ் சாப்பிட்டா நல்லது இல்லை. இப்படி பண்ணா வராதா? அப்படி பண்ணால் ஓட்டு வேணா போடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையை பிளர் பண்ணணும். எதா பண்ணா பிளர் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரி, ஆக மொத்தம் எங்கள் ஆள் ட்ராவல் பண்ணும்போது இதையும் கேரி பண்ணிட்டு போவார். இதோட யூஸ் கேஸ். வெயிட் எப்படி இருக்கு? இல்லை, ஈஸி. வெயிட் கம்மியாக தான் இருக்கு. 300 ரூபாய் 400 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி பண்றானுங்க இப்பெல்லாம். அதான் ஒரு பெரிய ப்ளஸ். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட் இருக்கு, ப்ளூடூத் பட்டன் இருக்கு, கொஞ்சம் மெட்டீரியல் இதாக தான் இருக்கு. பட் ஓகே, 300 ருபீஸ்ன்னும் போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் நல்லா இருக்கு. நீ யாரு கௌதம் ப்ரோ சஜஷனா? அன்னைக்கு என்னாச்சுன்னா, உட்காந்து ஒருத்தர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு, கிராட்டோஸ்ல நான் ஒரு வாங்கின TWS சூப்பரா இருக்கு ப்ரோ, இத்தனைக்கும் 500 ரூபாய் ஏதாவது கிரெட்ல வாங்கினார். கிரெட்ல கிராட்டோஸ் இருக்கா? உடனே கௌதம் ப்ரோட ஆப் ஓபன் பண்ணி அவர் தான் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. உள்ள போனா கிராட்டோஸ் இருந்தது. ப்ரோ இதை போடுங்க, இதை போடுங்க ப்ரோ, அதை போடுங்க ப்ரோன்னு ஒரு 3 பொருள் வாங்கி விட்டாச்சு. சரி, இதுல இவங்க வேற போட்டு அடிச்சுக்கிறாங்க, ஓப்போவா விவோவா அடிச்சு காட்டு அப்படின்னு. இங்க இருக்கு கோயிங் டு லான்ச் அட் 1.6 to 1.7 lakhs. இவனுங்களாவது பரவாயில்லங்க அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கலாம். 1.6 இருந்து 1.7 lakhsல தான் அநேகமா வந்து விவோவும் ஓப்போவும் அல்ட்ராவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இருண்டு போட்டுமேங்க. X300 ப்ரோவே வந்து 1.10. இது அப்போ 130, 135, 140 எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? 115 வாங்க. அப்போ 17 அல்ட்ரா வா, சொல்லு வா, கமான். அவங்களுக்கு வந்து பிரிட்ஜிங் தி கேப் வந்து நிறைய இருக்குல்ல. என்னது பிரிட்ஜிங்? இப்போ 80Kனா இப்போ 17 அல்ட்ரா வந்து ஒரு 120 அப்படின்னா பரவாயில்ல. சரி, அப்போ அதான் அவங்க 120 தான் வித்து ஆகணும் அல்ட்ராவே. இவங்கெல்லாம் அல்ட்ரா 1.6, 1.7 விற்கலாம். இவங்களோட ப்ரோவே வந்து அல்ட்ரா ரேஞ்சுக்கு இருக்குல்ல. பிரைசிங்ல சொல்றேன். அப்போ ஷாமி ஊரே ஏமாத்தி தெரியலாம். கரெக்டா? நான் பிரைசிங்ல சொல்றேன். நான் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் போன்ல கேக்குறேன். இந்த மாதிரி கோளாறு வரக்கூடாதுன்னா எங்க சைடுல இருந்து ப்ரோவே வரல பாருங்க. ஷாமி 17 ப்ரோவோ ப்ரோ மேக்ஸோ நாங்க கொடுக்கவே இல்லை. அதுவே அல்ட்ரா ரேட்டு வந்துரும் இங்க வந்தா. அதனாலதான் வரல. அவனுங்க ஒன்லி சைனா எக்ஸ்க்ளூசிவா அதை வச்சிருக்காங்க. நம்ம உடனே கூட பண்ணல. நாம உடனே குறுக்க புந்து அப்படியே வந்தா அறுத்து தள்ளி இருப்ப போடாங்கட்டி அப்படி. பட்ஸ் 4 ப்ரோ ஏதாவது பத்தியா? ஆமா, அது வேற வந்திருந்தது. ஆமா, 17,000 ரூபாய் பட்ஸ் 4. எனக்கு என்னன்னா இதுல என்னன்னா இது வந்து ஓப்பன் அந்த மாதிரி, அதாவது ஆன் இயர் மாதிரி. ஓ, அது ப்ரோ போனாதான் உனக்கு இன் இயர். சரியா? ஏன்னா இது வந்து இன் இயர்ரா, ப்ரோ வந்து இன் இயர். ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் இருக்குமே அந்த மாதிரி இருக்கிறது வந்து பட்ஸ் 4. ஓகே. இந்த பட்ஸ் 4 ப்ரோவோட பெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ANC இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. ஆப்பிளை விட பெட்டரா இருக்கு அல்காரிதம்ங்கறாங்க சில இடங்கள்ல ANC. ஓ, மியூசிக் வந்து பட்ஸ் ப்ரோ 3யோட நல்லா இருக்கு. அதுலயும் முக்கியமா எங்கன்னா இப்போ வந்து பேஸுக்காக இருக்கக்கூடிய ஊஃபர் நீ பார்த்துருப்ப, அது கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பிளஸ் இதுல டியூவல் ஆம்ப் இருக்கு. ஸோ உனக்கு ஓவரால் ஆடியோ குவாலிட்டி அண்ட் அந்த வால்யூம் லெவல்ஸு அண்ட் டிஸ்டார்ஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே. அதுக்கு ஐஃபோனில் சொல்லுவீங்கல்ல, நான் இயர்பட்ஸ் அதான் ஏர்பாட்ஸ் மாட்டிட்டு கூட நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் இது வழியாக ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மெத்தட்லாம் இதுலேயும் இருக்கா? அந்த மாதிரி மெத்தட் இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்குமானா நம்ம தான் வாங்கி செக் பண்ணணும் போல. ஓகே. ஆனால் ஐஃபோனில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுடர் ப்ரோவும் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சாம்சங்ல இருக்குமான்னு தெரியல. நீங்க ட்ரை பண்ணது இல்ல. சாம்சங்ல நான் பட்ஸ் லைவ் வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. இந்த பீன் அப்போ பாத்துக்க, நான் சொல்றது எப்போ S21 அல்ட்ராலாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பீன் வச்சு நான் ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா தான் இருக்கும். ஓகே. ஆனா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மைக்லாம் எங்கேயும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பட்ஸ்ல இருக்க மைக் வந்து என்ன பண்ணுவோம்னா, மல்டிபிள் மைக்ஸ் வச்சு என்விரான்மெண்டல் நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் பூஸ்ட் பண்ணும். இந்த பட்ஸ் 4 ப்ரோ வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய சேனல்லாம் இல்லை, நார்மல் சேனல் தான். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூரோப்பியனும் அந்த மாதிரி வெஸ்ட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேங்க. எனக்கு வந்து பைலட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டு இன்ஜின் சவுண்ட் இல்லாமல், சுற்றி இருக்கிற எல்லா நாய்ஸும் இல்லாமல், அவர் ஏஎன்சியில் இருக்கேன், அவர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஆனால் எனக்கு கேட்டுச்சு ஆம்பிளிஃபை ஆகி. பெரிய விஷயம் இல்லை இது. எல்லா சவுண்டையும் கட் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஏஎன்சி ப்ரிஃபர். அவர் என்ன சொன்னார்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ சப்போஸ் பட்ஸே மாட்டாமல் இருந்தேன்னா அப்பயும் ஃப்ளைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்போ கூட எனக்கு தெளிவாக கேட்காது நாய்ஸ்னால. ஆனா இது எல்லா நாய்ஸையும் கட் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணிச்சுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமான விஷயம் தான். ஏதோ அந்த அதான் ஹியூமன்ஸ் வாய்ஸை வந்து அதை அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்குல்ல, ஃபில்டர் பண்ணி. பெரிய விஷயம் தான். ஸோ அதான். ஸோ இது வந்து ப்ரோவும் ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ. அவர் சொல்லியிருக்காருன்னா இப்போ ட்ராவல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்ப்பாங்க, ஆண்டவர் வாங்கினா வாங்குவார். ஆமாம்.
ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார் கே பார்க்கலாங்க.